அப்படிப்பட்ட அந்த துவாரகமாயிலே வராகிக்கு அடியே வாராகி உபாசகர் அந்த வாராகிக்கு யாகம் நடத்தினார்கள். அந்த வாராகி தான் இப்போது பேசப்பட்டு வருகிறாள். சப்த கன்னிமாரிலே ஐந்தாவதாக விளங்கக்கூடியவள். அனைத்து சக்திகளையும் கொண்டு திரட்டக்கூடியவர்கள் தான் சப்த மாதாக்கள். நம்மளுக்கு குலதெய்வம் தெரியலன்னு வச்சுங்க, அவங்களுக்கு இந்த சப்த மாதாக்கள் வழிகாட்டி அருள் புரிவார்கள். சப்த மாதாக்களை நீங்கள் அந்த ஆலயம் சென்று அவர்களுக்கு பிடித்தமான வஸ்திரம் அபிஷேக ஆராதனை செய்து அவர்களை வேண்டி வணங்கி வந்தீர்களானால் அன்னைக்கு இரவே வந்து உங்க கனவுல சொல்லுவாங்க. இல்லைன்னா யாராவது உங்க சொந்தக்காரங்க போன் பண்ணி நீ குலதெய்வம் கேட்டியே எனக்கு இப்பதான் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால குலதெய்வம் தெரியாதவங்க எல்லாமே அந்த சப்த கன்னியை வழங்குறது ரொம்ப விசேஷம். இங்க நடக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்ச ஹோமம். நல்லா கேட்டுங்க, இது ரெண்டையும் ஒன்னா செஞ்சு அடியே பார்த்தது இல்லை. இங்க மட்டும்தான் நடக்குது. நீங்களாம் பாக்கியசாலி. தன்வந்திரியை வச்சு ஆயுஷ் ஹோமம் பண்ணுவான், சிவபகவானை வச்சு மிருத்யுஞ்ச ஹோமம் பண்ணுவான். ரெண்டும் சேர்ந்து வர்றது 2 in 1. இது மாதிரி கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். நீங்களாம் வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள். எல்லாருக்குமே எல்லாமும் கிடைக்கும். இப்ப நம்ம பண்ணியிருக்கிறது எல்லாமே சாதாரண விஷயங்கள் அல்ல. ஏனென்றால் அது எனக்கு தெரியும், எல்லாத்தையும் போட்டா போட்டி பண்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இவா 2 பேரும் மந்திரத்துல போட்டி போடுறாங்க பாருங்க. எப்படி இவர் ஆரம்பிச்சா அவர் முடிக்கிறாரு, அவர் ஆரம்பிச்சா அவர் முடிக்கிறாரு. 2 பேருமே ஒரு அந்த மந்திரங்கள் வந்து வாய்ப்புல மனோவது மானசீகம் அது கிடையாது. சத்தமிட்டு சொல்லணும். சத்தமிட்டு சொல்லும் போதுதான் எல்லோருடைய கவனங்களும் அங்க திரும்புது. அதுக்குதான் நம்ம மணி அடிக்கிறோம். ஒரு ஆலயத்துல ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போது, திருமணத்துல ஒரு தாலி கட்டும் போது கெட்ட தன்மை யாராவது கும்பிடக்கூடாது, யாராவது அவசரமான வார்த்தைகள் பேசிடக்கூடாது அப்படின்றதுதான் கெட்டி மேல சொல்றான். அது மாதிரிதான் நடுநடுவே மணி அடிக்கிறது. இன்னைக்கு பாபா என்ன சொல்றார், நான் சொல்றேன். ஒரே எழுத்து மந்திரம், கொஞ்சம் கவனமா கேளுங்க எல்லாரும். ஒரே எழுத்து மந்திரம் ஓம். இது வந்து எல்லாத்துக்குமே உரிய மந்திரம், பிரணவ மந்திரம். அதுக்கப்புறம் தான் எல்லா மந்திரங்களும் வரும். இந்த ஓர் எழுத்து மந்திரம் சொன்னாலே அனைத்து தெய்வங்களையும் வணங்கிய பலன் கிடைக்கும். அந்த ஓர் எழுத்து மந்திரத்துக்குரியவர்கள் சிவனும் சக்தியும் சேர்ந்த அர்த்தநாரீஸ்வர தத்துவமாக விளங்கக்கூடியவர்கள். அவங்க சிவனுக்குள்ள எல்லா தெய்வங்களும் அடக்கம், ஆண் தெய்வம். சக்திக்குள்ள எல்லா பெண் தெய்வங்களும் அடக்கம். அப்ப அவங்க 2 பேரும் வணங்கினா எல்லா தெய்வங்களும் வணங்கின பலன் தான். இந்த ஓமுக்கு அப்புறம் நல்லா கவனிக்க, சி சீல சி சுழிக்கணும். மேல சி போட்டா சிவன், அது மேல சுழிக்கிறது வந்து அம்பாள். கங்கை கல்கல பார்வதி சுரூபமா இருக்கா இல்லையா? இந்த ஓரெழுத்து மந்திரத்தை நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப விசேஷம். ஓம் சி ஓம் சி ஓம் சி அந்த மாதிரி 108 தடவை சொல்லுவாங்க. பிரம்ம முகூர்த்தத்துல எல்லா தெய்வங்களுக்கும் ஒரே மந்திரம் இது. இதை நான் கொஞ்ச நாள்ல கொண்டு எல்லாருக்கும் சொல்லி இது பண்ணணும்னு ஒரு அவருடைய கட்டளை. கோரிக்கை பாபா, இதை ஒண்ணு கவனிக்கணும் நீங்க நல்லா. பாபா கோயில் நிறைய இருக்கலாம். கோரிக்கை பாபா நாம இருக்கு பாருங்க, அது எவ்வளவு பெரிய விசேஷம். அதுவும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அவ இடம் கொடுத்திருக்கா. இந்த சமயத்துல தான் இப்ப நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா, இந்த ராமன்ற ஒரு மேனேஜர் சொல்லி வீட்டுல பார்த்துருக்கீங்க, எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அது நடுவில் சுந்தர் சாயின் வந்தார். அவரும் அந்த சாய்தங்கம் பவுண்டேஷன் ட்ரஸ்ட் ஜோதிஷர்களும் நெருக்கமாக வந்து அவருடைய கருணையாலே, பாபாவுடைய கருணையாலே இந்த மாபெரும் நிகழ்ச்சி. நல்லா கேட்டுங்க, 10 பேர் வந்தாலும் அது நிகழ்ச்சி தான். நிறைய கோயில பாத்தீங்கன்னா கூட்டமா இருக்கிற கோயிலுக்கு போகாதீங்கோ. நம்மளுக்குள்ளேயே கடவுள் இருக்காங்க. நம்ம இந்த மாதிரி ஆலயங்களை நடக்கிற ஹோமங்கள், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆலயங்கள், அங்க போனாலுமே அதே தெய்வம் தான், எல்லாம் ஒண்ணுதான். அங்கதான் போய் பார்க்கணும்னா ஒண்ணு இல்லை. இந்த ஒரே மந்திரத்தை நீங்க சொல்லி வர வீடும் கோவில் ஆகும். அம்மா வந்து ரொம்ப, இந்த அம்மாவுக்கு மட்டும் நான் நன்றி வணக்கம் சொல்லக்கூடாது. நீங்க எல்லாரும் நான் சொல்ற அதுவும் கை தட்டுங்க. அந்த சாய் போட்டோ எடுத்துட்டு பாருங்க, அவர் இல்லைன்னா அந்த அம்மா இல்லை. அவருக்கு நீங்க கண்டிப்பா ஒரு சவால் பண்ணணும். அந்த சாயம் இல்லைன்னா இந்த சாயம் இல்லை. அவர் எல்லாத்துக்குமே கூட இருந்து உதவி பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல நாங்கள் ஹோமம் ஆரம்பித்தோம். அப்போ நான் முன்னெடுத்து இந்த சிவபுர பாதுகாப்பும் மாதவத்தில் பண்ணணும். அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் எனக்கு சமய சந்தர்ப்பம் சொல்லி நான் கலந்துக்க முடியல. அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க, சொன்ன ஹோமங்கள்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ இந்த பாபா கோயில் தான் திருப்பி நான் வந்து இணைஞ்சிருக்கேன். அதனால எல்லாமே நல்லா இருக்கும். இதில் வந்து இன்னைக்கு நடக்கிறது ரொம்ப விசேஷம். ஏகாதசி, அந்த தன்வந்திரி ஹோமம் பண்றதுனால பெருமாளுக்குரிய ஏகாதசி திதி வருகிறது. மகம் நட்சத்திரம், மக நட்சத்திரம் மாசி மகம் கேள்விப்பட்டிருக்கீங்க, முப்பேஸ்வரருக்கு. அந்த சிவனுக்கு உண்டான அந்த மிருத்யுஞ்ச ஹோமம் பண்ணும்போது மக நட்சத்திரம். நல்லா கேட்டுங்க, ஒரு சத்தம் பரணி மகம்
இந்த 2 நட்சத்திர அன்னைக்கு நீங்கள் காளி கோயிலுக்கோ துர்க்கை கோயிலுக்கோ முக்கியமான தெய்வங்கள் அம்மன்லேயே இருக்கலாம். இந்த 2 மகம் காரணி வர நட்சத்திரத்தில் போய் வணங்கினீங்கன்னா எப்பேற்பட்ட நோய் நொடியாலும் போயிடும், மரண பயம் போயிடும், தீய சக்திகள் விலகும். கண்டிப்பாக தீய சக்திகள் விலகும். அதனால அப்பேற்பட்ட மகம் நட்சத்திர அன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே இது தானாதான் வந்து அமைஞ்சிருக்கு. பாபாவும் நானும் அவ சொல்ற மாதிரி பாபா சொல்ல சொல்ல அவ பண்றா. அதுதான் அவருக்கு போடாம என்ன பண்ணுவார், அவருக்கு சொல்லிட்டு இருக்கோம். அதனால பாபா வந்து நிறைய விஷயம் பண்ணுவார். இன்னொன்னு நான் சொல்லணும், அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்த இந்த திருமதி ஜோதீஸ்வரிக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்து பாபாவை கேட்காமல் ஒரு துரும்பும் அசையாது. அவ குளிக்கிறது போனாலும் பாபா கிட்ட தான் போவா. இது ஏன் இந்த விஷயம் நடந்திருக்கா? அதுதான் உண்மை. இன்னைக்கு நான் சொல்ற பாபா என் மூலமா சொல்றேன். இந்த குழந்தைக்கு நான் சொல்றேன், பாபாவோட ஒன்றி போயிருக்கிறார். பாபா நீங்களாம் அந்த மாதிரி நிற்கவே முடியாது. நான் பார்த்துட்டேன். நான் நிறைய பாபா தெரிஞ்சு பார்த்தேன். என்னோட அனுபவத்தில் நிறைய பார்த்தேன். இவாளெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. அவர்கிட்ட எவ்வளவு விஷயமா இருந்தாலும் சீட்டு போட்டு பார்த்து அப்புறம் தான் அவர் சொல்லுவார். நான் கேட்பேன், ஏமா நான் யாரும் சொல்ல பாபா சொல்ல மாட்டேன். அப்படிலாம் கிடையாது, எனக்கு அவர் சொன்னாதான் நான் கேட்பேன். அப்படி ஒரு அடைப்படிக்கிற குழந்தை. அந்த அடைப்படிக்கிற குழந்தைக்கு இன்னைக்கு இவ்வளவு விசேஷம் நடக்குது, நல்ல விஷயம் நடக்குது. எல்லாரும் நல்லா இருக்க போறீங்க. இந்த பூஜையில கலந்துக்கிட்டதுக்கு மரண பயம் ஆயுள் தீபம் எல்லாம் மட்டும் போதாது, உடல் ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்கும் இந்த ஆயுஷ் ஹோமம், அந்த தன்வந்திரி ஹோமம் பண்றோம். அதனால வந்து ஆரோக்கியமா இருக்கும், ஆயுளோட இருக்கும். சங்கல்பம் யாரும் பண்ணலனா கூட, கலந்துக்க முடியலனா கூட, அச்சனை போடலனா கூட, ஹோமம் முடிய நேரத்தை வந்தா கூட அந்த பூரண ஆரோக்கியில தான் கரெக்டா முடிக்கக்கூடிய நேரம். அந்த முடிவு அந்த நேரத்துல பூரண ஆரோக்கிய காட்டும் பொழுது அதுக்கு ஆசீர்வாதம் வாங்கி அதை சேர்க்கும் பொழுது நீங்கள் நினைக்கிறீர்கள் பார்த்தீங்களா, அதுதான் உடனே பண்ணி அந்த எண்ணங்கள் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் ஐயோ நம்ம சொல்ல மாந்துட்டுமே, நம்ம அர்ச்சனை முடிஞ்சு போச்சு, பூஜை முடிஞ்சு போச்சு அப்படின்ற எண்ணெல்லாம் படவே படாதீங்க. எல்லாத்துக்குமே ஆன்மீகத்தில் வழிகள் இருக்கு. அதை புரியவாட்டை தெரிஞ்சவாட்டை கேட்டு தெரிஞ்சுங்க. ஆன்மீகமும் ஜோதிடமும் பிணைந்த ஒன்று. அதனால இது இல்லாம அது இல்லாம இது இல்லை. ஏன்னா ஆன்மீகம் தெய்வம் சம்பந்தப்பட்டதான் ஜோதிடம். அதுதான் தெய்வீக ஜோதிடம் பேர் இருக்கான். அதனால பரிகாரம்ன்றது நல்லா கேட்டுங்க. இந்த மாதிரி ஹோமங்கள், கோவில் போறது, விளக்கேற்றது, தான தர்மங்கள் பண்ணுது, அவர்தான் பரிகாரமே, வேற எதுவும் கிடையாது. இவர் மாதிரி அந்த ஒரு சாரியம், அந்த புத்த ஸ்தாய் அதை சொல்லணும். அதுதான் விளக்கமா இருக்கும். அவரை பத்தி இன்னும் நான் சொல்லணும். அவர் வந்து சாதாரண இல்லை, அவர் வந்து இன்னும் அதிகமான விஷயங்கள் உள்ளவர். அவர் எல்லா பற்றியும் தெரிஞ்சிருப்பாரு. ஆனா அமைதியா தான் இருப்பாரு. இவர் இங்க தூக்கி விட்டாதான் அவர் இவர் சுவிட்ச் ஆன் பண்ணாதான் அவர் பேசுவாரு. அவர் இங்க கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவரோட ஹோம் பிளேஸ். அதனால 2 பேர் அடியில் சேர்த்து 3 பேர் உங்களுக்கு ஒரு குருஸ்தானத்தில் இருக்கிறோம். எல்லாரும் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த மும்மூர்த்திகள் இருக்கிற இடத்துல நீங்க அமைச்சு இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த யாகம், ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், இந்த 2மே இப்போ நடந்து முடியக்கூடிய தருவாயில் இருக்கு. எல்லாரும் வேண்டிங்க, எல்லாரும் நல்லபடியாக நடக்கும். ஏதாவது விஷயம் தான் போட்டுக்கிறேன். அங்க கூட முக்கியம் இல்லை, நம்முடைய தாய்க்குடைய குலதெய்வத்தையும் வணங்கிட்டு வரணும். அம்மா மறந்துட்டாலும் நம்ம மாமா போயிட்டு வரலாம் அப்படின்னு போகணும். அப்போ 2 குலதெய்வங்களை பெண்கள் மட்டும் வணங்கக்கூடிய அமைப்பு பொறுத்தவர்களுக்கு அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய சிந்தனை முடித்துக்கொண்டு அடுத்ததாக இப்போ தொடரப்போகிறது. தியாகம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லோரும் எல்லாமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல சிவபெருமான் சிவசக்தியை வணங்கி தன்வந்திரி பகவான் வணங்கி எல்லோருக்கும் ஆசைகள் கூறுகிறேன். பதாப்பு பதாப்பு பதாப்பு.